ஹலோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதுக்கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பாத்திரம்லாம் எடுத்து போட்டு கழுவி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, நம்ம வந்து அதை ரெண்டாவது க்ளீன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெசல்ஸ்லாம் நம்ம கழுவி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி இந்த ஸ்டெப் படி நம்ம வேலை பார்த்தோன்னா குயிக்காக நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஓகே, ஃபோர்த் ஸ்டெப் வந்து நம்ம சிங்கை க்ளீன் பண்ணணும். ஸோ சிங்கை வந்து நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரம் வந்து அழுக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ஸ்க்ரப்பரை வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. லைட்டாக வாஷ் பண்ணி மட்டும் விட்டா போதும். நம்ம சிங்குள்ளே இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம், இல்லாட்டி நமக்குள்ளே போய் சிக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ சிங்கு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் கேஸ் ஸ்டவ் தான். ஃபிஃப்த்து டிப் என்னதுன்னா, நம்ம டெய்லியும் மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்து இருக்காது. ஸோ அதனால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம்லாம் வந்து அடுக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணதுக்கு நம்ம வைப்பரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்திரம்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு ட்ரிப்பும் கூட சொல்லுவேன். என்னது அப்படின்னா, நம்ம கிச்சன் டவலாக லெகின், நம்மளோட வேஸ்ட் லெகின் ஏதாவது நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் சேனல். ஒரு கமெண்டாக போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.